Praise the Lord. தினம் ஒரு வசனம். டிசம்பர் 2023. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதே பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1:11. ஒடுக்கப்படுகிற யாருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். சங்கீதம் 103:6. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மன ஒருக்கமானவர். சங்கீதம் 116:5. என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். யோவான் 16:23. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதம் 139:24. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளரை போல தலைப்பார்கள். நீதிமொழிகள் 11:28. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். சங்கீதம் 63:3. பூமி எல்லெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஐசாயா 45:22. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 1:8. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தெரிகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். புலம்பல் 3:25. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன். கர்த்தாவே, நீ ஒருவரை நீ சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதம் 4:8. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மெத்தேயு 5:8. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. ஏசாயா 43:2. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நல்லம். சங்கீதம் 119:72. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொள்ளாமல் என் பாதங்களே விசாலத்திலே நிறுத்தினீர். சங்கீதம் 31:8. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். ரோமர் 10:4. என் தேவனே, உனக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உம்முடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். சங்கீதம் 40:8. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். நீதிமொழிகள் 23:24. பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய தேவனுடைய கிருபையரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு 5:16. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 9:2. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. உன்னிடத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாதாக. லூக்கா 2:14. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கேட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. மத்தேயு 18:14. பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியும் சூரியனையும் படைத்தீர். சங்கீதம் 74:16. தேவனுடைய வசனம் எல்லாம் பொறுமையிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நீதிமொழிகள் 30:5. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஏசாயா 26:3. ஆமென்.